வெல்கம் டு Thiruvarur Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல prawn pepper fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients வீடியோட லாஸ்ட்லயும் காட்டியிருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் வாசனைக்காக தான் சேர்க்கிறோம், அது இல்லைன்னா பரவாயில்ல. தாளிச்சதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அப்புறம் இந்த ப்ரான் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ ப்ரானை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் மிளகும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான மசாலா இவ்வளவுதான். இந்த ப்ரான் வேகிற வரைக்கும் அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் வதங்குறப்போ 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரான் வெந்துருச்சு, மசாலாவும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கும்னா நீங்கள் இறக்க போகிறப்போ 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கிளறிட்டு ஆஃப் பண்ணுங்க, அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம், தக்காளி, மிளகுத்தூள் இது இருந்தால் போதும், ப்ரான் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.